ஹலோ எவ்ரிவன். நான் அல்ஃபா கார்த்திக். ஆக்சுவலாக நம்ம வந்து கிராட்டிடியூட் டெஸ்டான டே 2ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர், இந்த விஷயத்த வந்து நான் பண்ணுறேன், நான் எனக்கு ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றுறதெல்லாம் இது என்னோட பர்சனல் டாக்குமெண்ட்ரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிராட்டிடியூட் டெஸ்ட்டில் நான் என்னெல்லாம் ஃபீல் பண்ணேன், நான் எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு மிராக்கிள் நடந்ததுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தான் இந்த வீடியோவை, இந்த சேனலே ஒரு மோட்டோவே அதுதான். என்னோட விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இன்னைக்கு நம்ம சீக்ரெட் புக்கை பத்தி நேற்று நல்லா சொல்லி ஓரளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அதுல கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் டே 2. நான் ஃபர்ஸ்ட் டே 1ல என்ன பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு 10 விஷஸ், எனக்கான 10 விஷஸ் நான் எழுதி தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதி சத்தமா படித்தேன். அது 2வது நாளா இன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணேன். இன்னைக்கு செகண்ட் டே நான் என்ன பண்ண போறேன்னா, மேஜிக்கல் ராக், அதாவது நம்மளோட தலவாணிக்கு அடியில ஒரு ஒரு கூழாங்கல் இருக்கு இல்லையா, ஒரு கூழாங்கல் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு எனக்கு இன்னைக்கு கிடைச்ச பிளெஸிங்கை நான் அதுகிட்ட சொல்லி தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ்னு சொல்ல போறேன். அதுதான் டே 2 டாஸ்க். ஓகே, நான் இன்னைக்கு நைட்டு தான் அதை பண்ண போறேன். அட் த சேம் டைம் இன்னைக்கு நான் எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் அனுபவிச்சேன்னா, நான் இன்னைக்கு ஒரு 8 மணிக்கு தான் ஆக்சுவலாக நான் எந்திரிச்சேன். எந்திரிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா என்னோட மெடிடேஷனையும் கிராட்டிடியூட் டெஸ்ட்டையும் நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? முடிச்ச பிறகு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிராக்கிளும் நடக்கல. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 போல என்னோட ஒர்க் அவுட் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்க வேண்டியது இருந்தது. படிச்சு முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, கடைக்கு கிளம்பி ஒரு 11 மணிக்கு வந்துட்டேன். அது வரைக்குமே எனக்கு மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான், எப்பயும் போல. நேற்று சொல்லியிருந்தீங்களா, ஒரு நார்மல் மென்டாலிட்டியோட தான் இருந்தது. பட் ஆஃப்டர் 1 PM நான் என்னோட டைரியை எடுத்துட்டு, அந்த கிராட்டிடியூட் டைரி எடுத்து படிச்சுட்டு, ஒரு 1 PM கழிச்சு என்னோட தம்பிங்க வந்தாங்க. தம்பிங்களோட குளத்துக்கு குளிக்க போயிட்டு திருப்பி அகெயின் ஒரு 4 மணிக்கு உள்ள என்ட்ரான பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சம்திங் கொஞ்சம் மிராக்கிளா தான் இருந்தது. அதாவது என்னைக்கும் ஹைப்பா இருக்க மாட்டேன். அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருந்ததான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை. கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருந்தது. அட் த சேம் டைம் கேஷ் ஃப்ளோவும் கொஞ்சம் நல்லா இருந்தது இன்னைக்கு. அதே மாதிரி நிறைய மனிதர்களை நான் மீட் பண்ணேன். புது புது மனுஷங்க இன்னைக்கு 2, 3 பேர் நான் மீட் பண்ணி அவங்க கிட்ட என்னோட கெரியர் பத்தி, ஃபியூச்சர் பத்தி நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசினோம். பட் அவங்களாம் என் லைஃப்ல வந்து நாங்கள் பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஆனால் அவங்க பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சிருக்கேன். பட் அந்த விஷயங்கள் அன்னைக்கு நடந்தது. அதே மாதிரி ஒரு 2, 3 ஸ்பார்க் எனக்கு தட்டுச்சு. அந்த ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. நான் வந்து கரெக்டாக கிராட்டிடியூட் பண்றேனாங்கிற அந்த டிஸ்டர்பன்ஸை நான் இன்னைக்கு ஃபீல் பண்ணேன். அட் த சேம் டைம் இன்னைக்கு வந்து மேக்சிமம் பாசிட்டிவா தான் எல்லா விஷயமுமே பண்ணேன். நான் பண்ற ஒரு ஒரு 80% ஆஃப் திங்ஸ் வந்து இன்னைக்கு பாசிட்டிவா மட்டும்தான் நடந்தது. பாசிட்டிவா தான் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். இது கொஞ்சம் சேஞ்சாவே இருக்கு. இதுல வந்து நான் கவனிச்சேன், என்கிட்ட நானே கவனிச்ச விஷயங்கள். அட் த சேம் டைம் இந்த சேனல்ல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் யாரையும் கம்பல் பண்ணல. ஏன்னா இது என்னோட டாக்குமெண்ட்ரி. ஓகேங்களா? உங்களுக்கு இதுல எந்த ஒரு இதுவும் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ ப்ராப்ளம். ஃபியூச்சர்ல உங்களுக்கான வீடியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. Stay tuned. It's me, Alpha.